சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நெயில் கோன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நகத்துக்கு உண்டான மருதாணி நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நெயிலுக்கு அப்ளை பண்ணலாம். இனி நெயில் பாலிஷ் கடையில் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டிலே ஹென்னா பவுடர், மருதாணி பவுடர் இல்லாமல் நெயில் கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ₹2 இன்ஸ்டன்ட் காஃபி தூள், அதாவது சன்ரைஸ், நெஸ்கஃபே சன்ரைஸ், ப்ரூ காஃபி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ₹2 காஃபி தூள் 3 பேக்கெட் எடுத்துக்கோங்க. மொத்தமாக நம்ம 1.5 ஸ்பூன் போட போகிறோம். அடுத்தது டீ தூள் ஒரு ஸ்பூன் பக்கம் போட போகிறோம். வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் தான் நம்மளுக்கு லிக்விடாக மாதிரி இந்த காஃபி பவுடர் டீ தூளோடு சேர்ந்து கொடுக்க போகுது கலரை. அடுத்து சர்க்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு டின் எடுத்து வச்சுக்கிறேன். நான் யூஸ் ஆகாத ஒரு டின் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் தான் நம்ம இந்த நெக மருதாணி செய்ய போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், மருதாணி லிக்விட் எப்படி செய்யறதுன்ட்டு. ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், கொஞ்சம் தான் ப்ராசஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ பாருங்கள், வெல்லத்தை முதல்ல கத்தியில் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் இந்த நடுவில் பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி சைடு பகுதியை ஃபுல்லாக வெல்லம் போட்டாச்சு. இப்போ ஒரு அகல் விளக்கு எடுத்து இப்படி கமுத்துக்கலாம். ஸோ அகல் விளக்கு நம்மளுக்கு வீட்டில் இருக்கும், ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்கை கமுத்துக்கலாம். ஏன்னா இது ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இது சர்க்கரையும் வெல்லமும் இவ்வளோ தான் அளவுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணுமோ, எந்த அளவுக்கு லிக்விட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம டீ தூள், காப்பி தூள் போடாமல் அந்த லிக்விடை கலெக்ட் பண்ணி அதை குங்குமத்தோடு இது பண்ணால் அது வெள்ளை மருதாணி. இப்போ நான் இந்த காப்பி தூள் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ட் காப்பி. இந்த காஃபி தூள் எடுத்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். சாதாரண ஸ்பூன், அதாவது டீஸ்பூன் கணக்கில் நம்ம எடுத்து இந்த சைடில் போட்டுக்கணும். இந்த காஃபி தூள் தான் நம்மளுக்கு அந்த லிக்விடுக்கு கலரை ஒட்ட வைக்கும். அந்த ப்ரௌன் கலரை காப்பி டீ தூள் ரெண்டும் சேர்ந்து தான் அப்படியே டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்கும். ஸோ இது ₹2 தான் ஒரு பேக்கெட்டு. இந்த பேக்கெட் நான் 2 போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணுறதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணுறீங்களோ, எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 2 பேக்கெட் 3 பேக்கெட் போட்டிங்கன்னா அந்த ₹2 பேக்கெட்டு 3 பேக்கெட் 2-3 பேக்கெட் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு கலர் வரும். கலரும் கையில் ஒட்டும். இந்த வெல்லத்தோட தன்மையை பொறுத்து தான் அந்த லிக்விட் கலெக்ட் ஆகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன், கரெக்டாக 1.5 ஸ்பூன் தான் டீ தூள் போட போகிறேன். ஏன்னா 3 ஸ்பூன் காப்பி தூளுக்கு 1.5 ஸ்பூன் டீ தூள் போடலாம், அதுக்கு மேலே போடக்கூடாது. அதை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கிட்டேன். இதில் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ இதை ஒரு சின்ன ஒரு கிண்ணம் வச்சு இதை அடுப்பில் வைக்க போகிறோம். நம்ம இந்த லிக்விட் கலெக்ஷனுக்குன்னு தனியாக ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வசதியாக இருக்கும். மற்ற பாத்திரத்தோடு சேர்த்தாமல் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணாத, அதாவது பழைய கிண்ணமாக இருந்தால் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை வாஷ் பண்ணால் போயிடும் இது. அடுத்தது நான் ஸ்டவ்வில் பாருங்கள், இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் எவ்வளோ கம்மியான தீயில வைக்கிறேன், இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த 3 பர்னர்லேயே இந்த பர்னர் ரொம்ப சின்ன பர்னர். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு நான் முடிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் இந்த சிம்மிலேயே வைக்கணும். இந்த வெல்லம், காப்பி தூள், டீ தூள் எல்லாம் சேர்ந்து அந்த வாசனை வரும். இது ஸ்லோ ஃப்ளேமுன்றதுனால கொஞ்சம் ஃப்ளேமை ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமு, அதனால் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப ரைஸ் பண்ணல. ஸோ 20 நிமிஷம் இந்த செட்டப் அப்படியே வச்சுருக்கேன் நான். 20 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு எப்படி ரெடி ஆகிடுச்சுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் 1 பை 1 எடுத்திங்கன்னா அப்படியே சைடில் ஆவி பறக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் அதுக்கப்புறமா தான் நம்ம 1 பை 1 எடுக்கணும். ஸோ ஆவி வெளியில் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு லிக்விட் கலெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆற வச்சுட்டு, ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஒன்றா எடுத்துட்டேன். நான் எடுத்துகிட்டு பார்த்தா அந்த லிக்விட் தெரியுது பாருங்கள் உள்ளே. அந்த லிக்விடை நம்ம கை வச்சு எடுக்காமல் இந்த இடுக்கி வச்சு எடுத்தால் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நெயில் கோன் லிக்விட். அரக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இந்த நெயில் கோன் லிக்விடோ இது வச்சு தான் நம்ம இதுக்கு மேலே நெயில் கோன் செய்ய போகிறோம். நகமருதாணி இதை இடுக்கி வச்சு கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறிட்ட பிறகு எடுக்கணும், ரொம்ப ஆறிட்டாலும் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டேன் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நிறைய லிக்விட் கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம போட்டுக்கிட்ட வெல்லம், சர்க்கரை, காப்பி தூள், டீ தூள் அளவெல்லாம் ஜாஸ்தி. சும்மா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு கலர் தெரியணுன்றதுக்காக ஒரு ஒயிட் போர்சிலின் கப்பில் ஊற்றி காமிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு இதுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்திக்கலாம். மைதா மாவு இல்லாட்டி அரிசி மாவு கூட சேர்த்திக்கலாம் நம்ம.
ஸோ இதில் வேணுங்கிற அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டுன்னு இல்லை, நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம மைதா மாவு சேர்த்தி நல்லா கலக்கணும், கட்டி இல்லாத கலக்கணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லிக்விடில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்கோ, பசவு தன்மை இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நகத்துக்கு பிடிக்கும். இனிமேல் நெயில் பாலிஷை காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரி மருதாணி மாதிரியே இருக்கக்கூடிய இந்த நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடிய அந்த நெயில் கோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாருங்கள், நிறைய கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கும் ஜாஸ்தியாக நான் தேவையான அளவுக்கு என்னோடய லிக்விடுக்கு தகுந்த மாதிரி நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓரளவுக்கு கெட்டி பதம் வந்துட்ட பிறகு நம்ம நிறுத்திடலாம். இது மைதா மாவோ சேர்க்க வேண்டாம், நம்ம வேணால் அரிசி மாவு சேர்த்திக்கலாம், இல்லை எண்ணெய் பவுடர் கூட சேர்த்திக்கலாம். ஸோ நம்ம கோன் மேக்கிங் வந்து லாஸ்ட் வீடியோக்கு சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி கோன் மேக்கிங் நம்ம நெயில் கோனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக கோன் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ மெலிசாக கோன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நெயில் கோனுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெயில் கோனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தின் கோன் தான் பண்ணணும், திக் கோன் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப மெலிசான கோன் அளவுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோன் பண்ணிவிட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு அப்புறமா இதை ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணி நான் வந்து இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆயாச்சு. இதுக்கப்புறம் நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கோன் மேக்கிங் எப்படி பார்க்கணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லாஸ்ட் வீடியோட லிங்க்கு. நார்மலாக ஒரு மெஹந்தி கோன் எப்படி பண்ணுறதுன்றது அதே மாதிரி தான் நம்ம நெயில் கோனும் பண்ணணும், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்லோ டேப் வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கணும் மெஹந்தி கோன் மாதிரியே. அப்போ தான் வந்து இந்த நெயில் கோன் எக்ஸ்ட்ரா வழியாது. பைப்பிங் பேக் போட்டு நம்ம எப்படி மெஹந்தி இதில் ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி சேம் நெயில் கோனும் அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ பதத்துக்கு விட்டுருக்கேன், நம்ம மெஹந்தி பதத்துக்கு தான் விட்டுருக்கேன் இதுவும். அதனால் வந்து இந்த கோன்லேருந்து வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் பைப்பிங் பேக்கில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூன் இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ரொம்ப சின்ன அந்த டாய் ஸ்பூன் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக கூட கோனில் ஃபில் பண்ணலாம், உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா. இல்லை இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வச்சுட்டு அப்படியே ஊற்றுற மாதிரி ஊற்றலாம். ஆனால் வந்து கையில் ஓட்டணுன்னா இந்த மாதிரி பதம் இருந்தால் தான், நம்ம மருதாணி பதம் இருந்தால் தான் கிட்டத்தட்ட ஒட்ட முடியும். ஸோ பைப்பிங் பேக்கில் போட்டாச்சு, ஒரு கட்டிகள் கூட இல்லாமல் நான் லம்ஸ் இல்லாமல் போட்டு பைப்பிங் பேக்குள்ளே போட்டுட்டேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா பீட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கோன் எல்லாமே ஒரு கோனாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான கோன் எல்லாமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெயில் கோனும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நெயில் கோனில் வந்து எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அவ்வளோதாங்க, நெயில் கோன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் 3 கோன் நெயில் கோன் பண்ணி வச்சேன். அது இல்லாமல் இதில் வரக்கூடியது வந்து லிக்விட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கலெக்ட் ஆனதை நான் வச்சு காமிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ டைட்டாக நெயில் கோன் ரெடி ஆகிடுச்சு. இந்த நெயில் கோன் வந்து நம்ம சேல் பண்ணோம்னா ஆர்கானிக் நெயில் கோனு, இது வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால இது வந்து ஒரு 30 ரூபீஸ் கிட்ட சேல் பண்ணலாம். ஒரு கோனை வந்து 30 ரூபீஸ் கிட்ட சேல் பண்ணலாம். வெறும் 6 ரூபாய் செலவு தான் நம்மளுக்கு அந்த ப்ரூ இதில் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு குஷி கிளிப்போட பேக் சைடு வச்சு இந்த நெயில்ஸ் எல்லாம் வச்சு காமிக்கிறேன். இது வந்து 2 நாள் வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு டே நைட் ஃபுல்லாக வச்சு கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு செல்லோ டேப் போட்டு ஒட்டி வைக்கணும். இந்த நெயில் கோனில் சில ப்ரொசீஜர் இருக்குது, அப்போ தான் வந்து கலர் நல்லா ஒட்டும். 2 நாள் கழித்து நம்மளுக்கு நல்ல ஸ்டெயின் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டேவோட ஸ்டெயின் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். செகண்ட் டேவோட ஸ்டெயின் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக செவந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி செவந்திருக்கும். இது லாங் லாஸ்டிங்காக நம்ம மருதாணிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது, நம்ம இயற்கையாக நேச்சுரல் இலை மருதாணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென், பை.